கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ஜனங்களை எவ்வளவு அருமையா நடத்தி கொண்டு வந்தாரு. ஆனா நீ முறையிடுற கர்த்தரை நோக்கி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்படி 6:6 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு தேவை விடுதலை, மனம் திரும்புதல் அல்ல, குணப்படுதல் அல்ல, ஆரோக்கியமாகுதல் அல்ல. அவங்களுக்கு தேவை உடனடி விடுதலை. உடனடி விடுதலைக்காய் கர்த்தரை தேடுகிறோமா? உடனடி விடுதலை கிடைக்கும். எப்பொழுது? நீங்கள் ஒரு காய்ச்சல்னா ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, அங்கே திடீர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுதாரு, உடனே என்ன செஞ்ச நோய் சுகமாயிரும். இது அலோபதி வைத்தியம். ஆனால் ஹோமியோபதி வைத்தியம்ங்கிறது அது மெல்ல தான். ஒருத்தர் சொன்னார், இயேசுநாதர் என்றைக்குமே ஹோமியோபதி, சாத்தான் தான் அலோபதி. அவன் கேட்ட உடனே கொடுத்துருதான். ஆனால் ஜீசஸு வெயிட், என்னையா வெயிட் எங்கே தான் வெயிட்டு? என் தலை தான் வெயிட் ஆகிட்டு இருக்கு. ஒரு எதுக்கு பார்த்தாலும் வெயிட் பண்ணு, ஆராய்ஞ்சு பாரு, வழிகளை சோதித்தறி. இதுதான் தேவன் பேசுகிற விதம். மறந்துடாதீங்க, தேவன் இப்படி பேசிட்டு இருக்கிறாருன்னா சரியான ட்ராக்ல போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே கொடுக்கிறார் என்று சொன்னால் அது தான் தோன்றித்தனம், அது தேவன் திறக்காத பாதை. தேவன் திறக்கிற வழிகள் என்பது காத்திருந்து பெற்றான். அல்லேலூயா. ஆமா, இப்படிதான் கர்த்தர் கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவை உடனடியான விடுதலை. உடனடி விடுதலைக்காக கெஞ்சினாங்க. மீதியானுடைய கை மேலே இருக்கு, இஸ்ரவேலர்கள் குனிந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களை பலக்க பண்ணினது என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலகத்தின் ஆவி. எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் அவர் மேல் கல்லறிதல், அவரை குறித்து முறுமுறுப்பு. எத்தனை அருமையாய் நடத்தி வந்திருந்தாலும் நடத்தி வந்த பாதை திரும்பி பார்த்தால் அவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிப்பதற்கு பதிலாக இன்னும் எனக்கு தர வேண்டிய நன்மைகள் ஏன் தராமல் இருக்கிறார், இன்னும் என் பாதை ஏன் திறக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக முறுமுறுக்கிறமே ஒழிய செய்த நன்மைகளுக்காக நாம் துதிப்பதில்லை. அல்லேலூயா. அதில் பக்தன் பாடுகிறார், நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். இம்மகா நோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே.